இதுதான் நுரையீரல் பாருங்கள். குக்கரில் ஏற்றியாச்சு. குக்கரில் கொஞ்சம் நான் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனியாக செய்வேன். ஸோ சரி, மூடியை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு ஓகே நண்பா. ஸோ இது ஒரு 25 விசில் வரணும். 25-30 விசில் வந்தால் தான் நல்லா வேகும். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள். ஸோ நண்பா, இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் வைக்க போகிறேன். என்ன டிஷ்னால் இன்றைக்கி வந்து நுரையீரல். ஸோ கிரேவி மாதிரி வைக்க போகிறேன் நண்பா. செம்ம சாயிலாக சூப்பராக இருக்கும் நண்பா. அதே மாதிரி ஸோ ரோட்டு கடையில் வைப்பாங்களா அந்த மாதிரி கிரேவி வைக்க போகிறேன். ஓகே நண்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா நண்பா? ஸோ அதிர்ஷ்டம் பார்க்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து தான் சொல்லி பார்க்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்படி வேண்டாம், குக்கர் வீணாக போயிடும். ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணால் சரியாக நார்மலாக வந்துடும். ஓப்பன் பண்ணுறோம். வந்துடுச்சு பார்க்கலாம். ஸோ இந்த இதாக இருக்குல்ல. ஸோ வந்துடுச்சு பார்க்கலாம். ஓ சூப்பராக வந்துடுச்சு நண்பா. பெல் என்ன ரெடி பண்ணிடுறாங்க தான். சூப்பராக வந்துடுச்சு. பக்கா சூப்பராக நண்பா. நல்லா இதாகிடுச்சு. ஸோ நுரையீரல் நல்லா வந்துடுச்சு. ஸோ இதோட அப்படியே கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும். ஸோ பாருங்கள் நண்பா, இப்போ 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பெரிய வெங்காயம். ஸோ சில்லி எல்லாம் சேர்த்து போட்டுருவோம். அதில் சில்லி ஒரு 5 பச்சை மிளகா போட்டுருங்க. ஸோ இதோட போட்டுருவாங்க. பச்சை மிளகா, வெங்காயம், இப்போ ஸோ கிராம்பு போட்டுக்கிறேன். கிராம்பு ஒரு கிராம் போட்டுருங்க. அப்புறம் கிராம்பு போட்டுறேன். ஸோ ஏற்கனவே நான் அது வந்து வேக வச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி இது போட்டுங்க. சுமார் 2 போட்டுங்க. ஏலக்காய், பட்டை அதெல்லாம் 1 கிராம் போட்டுங்க. ஸோ பட்டை போட்டாச்சு. ஸோ இதில் பெப்பர் போட்டுங்க. 1 கிராம் பெப்பர். அதான் பெப்பர் 1 கிராம் போட்டுங்க. ஸோ இதோட லெமன் போடுறேன். நல்லாயிருக்கும். அப்படியே போட்டுறேன் ஃபுல்லாக. ஜீரகம் போட்டுறேன். ஜீரகம் 1 கிராம் போட்டுங்க. உப்பு போட்டுங்க. கல் உப்பு போடுறேன். தேவையான உப்பு போட்டுங்க. ஸோ வந்து அதில் கறிப்பொடி போட்டுருங்க. கறிப்பொடி ஒரு 3 கிராம் இந்த மாதிரி போட்டுருங்க. சில்லி பவுடர் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும் காரம் போட்டுங்க. எனக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வேணும். நான் 5 கிராம் போட்டுக்கிறேன். 5-7 கிராம் எனக்கு காரம் கொஞ்சம் வேணும். சில்லி பவுடர். அப்புறம் மல்லித்தூள் ஒரு 5 கிராம் போட்டுங்க. ஸோ மஞ்சத்தூள் போட்டுங்க. மஞ்சத்தூள் ஒரு 2 கிராம் லெவலில் போட்டுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஆயில் ஊற்றிங்க. ரொம்ப இப்போது எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஒரு 10 ml ஊற்றிங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிடுறது தான். ரொம்ப நுரையீரல் நான் ஏற்கனவே வேக வச்சேன், காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு குக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இதில் வந்து இப்போ நான் வெங்காயம்லாம் போட்டிருக்கேன். இப்போ இதோட சேர்ந்து நல்லா குக் ஆகிரும். ஒரு 5 விசில் வந்துச்சுன்னா வெங்காயம் எல்லாமே ஷாலாக சூப்பராகிடும். ஸோ இந்த ஸ்டாக் தான் போடுறோம் பாருங்கள். இந்த இதுதான் போடுறோம். ஊற்றி வச்சு முடிய போட்டுலாம். கொஞ்சம் ஒரு 5 விசில் வந்துச்சுன்னா வெந்துடும். வெங்காயம்லாம் நல்லா சேர்ந்து. ஓகே. ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லி பாருங்கள். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸோ வெங்காயம்லாம் நல்லா இதாச்சு பார்க்கலாம். கொஞ்சம் இதாகணும். ஸோ வெங்காயம் நல்லா இதாகுது பார்த்தீங்களா. ஸோ வெங்காயம் அப்படியே இருக்குது. ஒரு 3-4 விசில் விட்டால் நல்லா வெந்துடும். இதுவும் கொஞ்சம் நல்லா வெந்துடும்.
ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு பூர்க்கா பார்த்துக்குறேன். பூரா கரெக்டாக இருக்குது. பார்த்துக்கலாம். நல்லா உடச்சிக்கிறோம் தான் நல்லா சூப்பராக இதாகிடுச்சு. நல்லா கலக்கி விட்டு வெங்காயத்தை நல்லா இது பண்ணிடுங்க. வெங்காயம் பாருங்கள் இப்போ இதாகிடுச்சு, நார்மலாக ஆகிடுச்சு. ரொம்ப இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் பாருங்கள், வெங்காயம் இதாகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் சாப்பிட்டு பார்ப்போம், செம்மையாக சாப்பிட்டு டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு. ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ சாப்பிட வேணும். சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு. சொல்லுங்க பாருங்க. சூப்பராக இருக்கும்பா. இதுவும் பாருங்கள் நல்லா வந்துட்டு சூப்பராக ஆச்சு. சிக்கன் அப்படியே எப்படி இருக்கும் அது மாதிரி வந்துருக்கு. இந்த இது நுரையீரல் லங்ஸு. அருமையாக இருக்கும்பா. இது ரொம்ப சூப்பராக இருக்கும்ல, சூடு சூடாக. ஸோ வேறு லெவலாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியும். என்னோட அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ்.